الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. புகழ்ச்சியும் நேர வண்ணம் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லதொரு விக்ரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அத்தாய அரபிக் அண்ட் லா கைடன்ஸ் அகாடமி நடத்தும் தினமும் அல்லாஹ்வை நினைவு கூறும் இந்த மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இஸ்மி என்னவென்றால் ரஸாக் அல் ஃபத்தாஹ். ரஸாக் என்றால் உணவளிக்கக்கூடியவன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க. எப்படி என்றால் உணவு கூட இல்லாமல். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு பொருள அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொடுத்து சந்தையில போய் வித்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சந்தையில போய் விற்கிறாங்க. அந்த பொருளுக்கான ரேட் 1000 திர்ஹம். அதை வாங்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் மிஸ்கின் அவங்க எனக்கு 6 திர்ஹம் இருந்தா என்னுடைய தேவை பூர்த்தி அடையும் என்று கேட்டாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த 6 திர்ஹத்தை கொடுத்துட்டாங்க. சரி, இதுவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்லலாம்னு வீட்டுக்கு வந்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஒட்டக வீட்டுக்கு ஒரு நபர் கொண்டிருக்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு அந்த நபர் இந்த ஒட்டகத்தை வாங்கிக்கோங்க சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்கிட்ட திரும்ப இல்லை வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நபர் என் கடனுக்கு வாங்கிக்கோங்க, நான் அப்புறமா நான் காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வாங்கிக்கிறாங்க. வாங்கி அவங்க வீட்டுக்கு சென்று கொண்டே இருக்கும் பொழுது இன்னொரு நபர் இந்த ஒட்டகம் நல்லா இருக்கு, இந்த ஒட்டகம் எனக்கு வித்துருங்க எனக்கு அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அந்த நபர் கேட்கிறாரு. அப்பொழுது அந்த நபர் சொல்றாரு, எத்தனை திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நீங்களே சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி பார்த்தோம்னா வியாபாரத்துல புத்திசாலி, நீங்களே சொல்லுங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நபர் 106 திர்ஹத்துக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகத்தை கொடுத்துறாங்க. திருப்பி அவங்க வீட்டுக்கு சென்று கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஒட்டகத்தை முட்டை நபர் வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த காசை கொடுக்குறாங்க. எவ்வளவுக்கு வாங்கினாங்களோ அந்த காசை கொடுத்துறாங்க. ஒரு திருப்பம் மிச்சம் 60 திர்ஹம் இருக்கு. அதை எடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி வழியில் வந்துச்சு, இந்த மாதிரி ஒட்டகம் விட்டாங்க, திருப்பி காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காசை கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும்னு கேட்டாங்க. ஒட்டகம் வியாபாரம் எப்படி இருந்துச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னா, எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள்ட்ட ஒட்டகம் வித்த நபர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த ஒட்டகத்தை உங்கள்ட்ட வாங்கினது மீகா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய குர்ஆன்ல கூறுகிறான், இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷா, நிச்சயமாக நான் நாடுபவருக்கு தான் நான் உணவளிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய குர்ஆன்ல கூறுகிறான். அப்படி உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ்வை நாம் நினைவு கூறலாம். யா ரஸாக்கு யா ரஸாக்கு யா ரஸாக்கு யா ரஸாக், 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 யா ரஸாக்கு யா ரஸாக்கு யா ரஸாக்கு
செழுமையா வளருது. இன்னொரு நபருக்கு வளரவே மாட்டேங்குது. ஆனா அந்த வளராத இருக்குல்ல அந்த தோட்டத்தொழிலோட அவங்க கஷ்டப்படவே இல்லை. அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படின்னு பொறுமையா இருந்தாங்க. ஆனா நல்லா செழுமையா வளர்ந்துச்சுல அந்த தோட்டத்துடைய முதலாளி அல்லாஹ் தாலா பேரை கொடுத்துட்டான் அப்படின்னு தலைக்கணத்துல ஆனாங்க. அல்லாஹ் தாலா அவன் வெட்டி தந்தான். ஆனா அவன் தலைக்கணத்துல ஆனனால அல்லாஹ் தாலா அந்த வெட்டியை குடிக்கி அந்த செழுமையா வளராம இருந்தாங்க நபருக்கு அல்லாஹ் தாலா கொடுத்தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒரு விஷயத்துல ஜெயிச்சோம், நானும் ஜெயிச்சேன் நம்ம சொல்றோம். ஆனா நம்ம ஜெயிக்கல, அல்லாஹ் தாலா நம்ம ஜெயிக்க வச்சிருக்காங்க. நம்ம உறுதி பண்ணணும். அல்லாஹ் தாலா நம்ம ஜெயிக்க வச்சான். நம்ம சொல்லக்கூடாது நான் உனக்காக நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் தாலா நம்மளை ஜெயிக்க வச்சான் அப்படின்னு சொன்னோம். மூசா நபிக்கு அல்லாஹ் கட்டி தந்தான். எப்படின்னா மூசா நபி அவன் தண்ணியை கொண்டு பாலில் அடிச்சாங்க. அது 12 பாவம்லாம் அந்த கடல் பிரிஞ்சுது. மூசா நபியோட கூட்டமும் அந்த கடலை தண்ணி போயிடுச்சு. ஆனா பின்னாடி துரோனா அவனுடைய கூட்டமும் அல்லாஹ் தாலா தண்ணியில அந்த கடல் முழுகடிச்சான். மூசா நபிக்கு அல்லாஹ் தாலா வெற்றி கொடுத்தான். ஆனா மூசா நபி நான் கூட்டத்தை இப்படி கடை சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல அல்லாஹ் தாலாக்கு நன்றி செலுத்துறாங்க. அல்லாஹ் தாலா அவன் நாடுகளுக்கு வெற்றி தருவார். எல்லாம் நம்ம துவா கேட்போம், அல்லாஹ் தாலா அதை கபலாக்கவே இல்லை நம்ம நினைப்போம். ஆனா அல்லாஹ் தாலா இங்க நம்மளுக்கு கபலாக்கனாலும் வறுமையில அல்லாஹ் தாலா நம்மளுக்கு கொடுப்பான், நல்லா அந்தஸ்து கொடுப்பான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த துன்யா முஃமின் சிறைச்சாலை, காஃபிர் சொர்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வெற்றியான நாம் நினைவு கொள்ளலாம். யா ஃபத்தாஹு யா ஃபத்தாஹு யா ஃபத்தாஹு யா ஃபத்தாஹ் 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 யா ஃபத்தாஹு யா ஃபத்தாஹு யா ஃபத்தாஹு யா ஃபத்தாஹ். அல்ஹம்துலில்லாஹ், நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ்